சரவணபவாய. நாம் வாழும் வாழ்க்கையில் நமது பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கும் பெரிய சொத்து நமது ஆரோக்கியம் மட்டுமே. இந்த ஆரோக்கியம் நாம் சரியாக சேர்த்து வைத்தால் நமது பிள்ளைகள் எந்த சிரமத்திற்கும் உள்ளாகாமல் மிக சிறப்பாக வாழ்வார்கள் என்று இந்த திருநாளில் உறுதி புகுந்து நமது பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கும் நாம் வழிகாட்டியாக இருப்போம். நாம் பிறருக்கு கொடுக்க பணம் இல்லை என்று பதறக்கூடாது, மேலும் நாம் வருந்தக்கூடாது. ஆனால் பிறரை கெடுக்கும் குணம் நம்மிடம் இல்லை என்பதால் நாமும் குணத்தால் கோட்டீஸ்வரன்தான் என்று நாம் வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். மற்றவர்களின் தேவையை பொறுத்தே நம்முடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அவர்கள் தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து கொண்டே போகும். இதுவே வாழ்க்கையில் நிதர்சன உண்மையாகும். நமது தேவைகள் இறைவன் பூர்த்தி செய்ய அவனருள் இருக்கும்போது நாம் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நமக்கு உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும். நாம் எதையும் மனவிட்டு பேசாதவரை எல்லாமே நமக்கு மன அழுத்தம்தான். அதனால் நாம் பிடித்தவரிடம் நம் மனமிட்டு பேசினாலே மகிழ்ச்சியாக காலத்தை கடக்கலாம். மேலும் இன்று நாம் பிறருக்கு செய்வதை நாளை பிறர் நமக்காக செய்வார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம் போல் இருக்கும். இதுவே இந்த வாழ்க்கையின் நிதர்சன உண்மையாகும். தேவைக்கு மட்டும் தேடி வருபவரை எப்போது நம் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கின்றோமோ அப்போதுதான் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேலும் நாம் கடவுளை தேவைக்காக மட்டும் வணங்கக்கூடாது. அவரை தேவையே நீதான் இறைவா என்று வணங்கினால் நமக்கு அனைத்து காரியங்களும் சிறப்பாக இறைவன் அருள் புரிவார். முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் நமது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயம் செய்கின்றது. அதனால் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன். முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுதபாணிக்கு அரோகரா. ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசாள் வரம் பெறலாம், மோன வீடேறலாம், யானைக்கு இளையான் திருப்புகழை. கும்பிடுறவளை மதிச்சு பதிலுக்கு தானும் கும்பிடுற நான் வணங்குற என்னுடைய முருகன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். நல்ல
சொல்லதற்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து முருகா, ஆறுமுகமும் 12 கண்களும் கொண்டு தீராத வினைகளையெல்லாம் தீர்த்து மக்களை வாழ்விக்க வந்த என் தெய்வமே கந்தா, பிறந்து வளர்ந்து பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை, உன் திருப்பாதத்தை வணங்காத நேரமில்லை. சொல்லுக்குச் சொல் முருகா முருகா என்று சுந்தரத்தமிழில் இசை கலந்து செல்லுமிடமெல்லாம் உன்னை போற்றுபவருக்கும் பாடுபவருக்கும் கருணை காட்டும் என் தெய்வமே, உன் மாபெரும் காவியத்தை படிப்பவர், கேட்பவர், சிந்திப்பவர் அனைவரும் அற்பலம் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறார்கள்.